சந்தையில டாப்பான காளை பக்ரீத் ஸ்டார்ட் ஆகினாலும் அங்க பாருங்க, காளைய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, சரியான காளை, சரியான வெயிட்டான காளை. திமில்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் 1,00,000 மேல, 1,20,000 அதுக்கு மேலதான் சொல்லுவாங்க. திமிழ் மாடோட சைஸு செம வெயிட்டான மாடு. ஒரு இடத்தோட எலும்பு பார்க்க முடியல பாருங்க. ஓங்கோல் பீடு மட்டும்தான் இவ்வளவு ஹைட்டு, இவ்வளவு வெயிட்டா வரும் பார்த்தாங்க. இவங்க பெரிய பெரிய காலை தான் 2 காலை கொண்டு வந்துருக்காங்க. அந்த சைடு ஒரு கச்சப்பாலா நிற்கு. நாட்டு காலைனா இதாங்க ஓங்கோல். இப்படி ஒரு காலை பக்ரீத்துக்கு இப்படி காளைகள் மட்டும்தான் எப்போதும் இங்க வரும். அது மேலப்பாளையம் சந்தையில பாத்தீங்கன்னா பக்ரீத் ஸ்டார்ட் ஆயிட்டனால இப்படி காளைகள் வருது. அந்த சைடு நிற்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு ஹச்சப் காளை, நல்ல பிரீடான காளை தான். இதுவும் பக்ரீத்துக்கு எல்லாமே பக்ரீத்துக்கு உள்ள காளைகள் மட்டும்தான் இங்க வந்துட்டு இருக்கு. சரிங்களா, பாருங்க எவ்வளவு காலை நிற்கு பாருங்க. சுத்திலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காளையா தான் நிற்கு. சம காளை. இது சாதுவான காளை தான் உங்களுக்கு. பக்கத்துல போனா ஒன்றும் செய்ய முடியும். எல்லாருமே யாரு பிடிச்சா வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியும் பாருங்க. இந்த காலை நல்ல கருப்பு, சுத்த கருப்பு. அடுத்த காலை பார்த்தீங்கன்னா அது அடுத்தாலும் ஒரு கருப்பு கச்சப் காலை தான் வச்சிருக்காங்க. வாங்க காலை பாருங்க. சந்தையில டாப்பான காலை, நல்ல ஓங்கல் காலை, பெரிய காலை. நீங்க தான் வாங்கிட்டு போறீங்க பிள்ளைக்குண்ணே? ஆமா. சந்தையில பெரிய காலை இதானோ? ஆமா. பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 2 பல்லு. பல்லு 2 பல்லு ஓங்கோல். ஆமா. சரி, எவ்வளவு காலை சொன்னாங்கண்ணே? இது 1,20 சொன்னாங்க. 1 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. 1 ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா வரும்போது எப்படி காலை வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? நம்ம எதிர்பார்த்து வந்தது வேற மாதிரி வாங்கிருக்கோம். வேற மாதிரி வாங்கிருக்கீங்க. எப்போதும் எப்படி காலை தான் வாங்கிலோ? ஆமா. எந்த ஊர் போகுதுண்ணே? நாகர்கோவில் போகுது. ஃபர்ஸ்ட் காலை எவ்வளவு கேட்டீங்க? இது 1.5 கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க எவ்வளவு கேட்டீங்க? நான் 90 ரூபாய் கேட்டோம். 90 ரூபாய் கேட்டிய? ஆமா. அப்படிமா பேசி முடிச்சுக்கிறத ஒண்ணுதான் முடிச்சிருக்கு. ஆமா. 1 ரூபாய் காணுமா அந்த காலை? ஆமா, நல்ல காலை தான் காணும். அப்படிதானே? எத்தனை காலம் இதே மாதிரி காலம் வந்திருக்கு? பெரிய காலை இதே மாதிரி 2 காலம் வந்திருக்கு. 2 காலம் வந்திருக்கு. இந்த ஒரு காலம் நீங்க வாங்கிட்டு போறீங்க. ஆமா. சரி, அடுத்த வாரம் வருவீங்களா? அப்படி? ஆமா, வருவோம். கண்டிப்பா வருவீங்கண்ணே. வண்டியில இருக்க காலம் எப்படிண்ணே? அது நல்ல காலம் தான். அது இதே காலம் ஜெர்சி. அது நாட்டு காலம். அது ஹெச்எப் கிராஸ். ஜெர்சி கிராஸ். இது பல்ல எப்படிண்ணே? அது 4 பல்லு. இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது 1.5 வாங்கிருக்கோம். 1.5 அது. ஆமா. எப்படி இருக்கு பாருங்க. இது காங்க ஒரிஜினலா இல்ல கிராஸான்னு தெரியல. காலை எப்படி இருக்கு பாருங்க. செம்ம காலை, நல்ல முரட்டு காலை, அருமையான காலைங்க பாருங்க. எப்படி பாருங்க காலை பாருங்க. செம்ம காலை, காங்க ஒரிஜினல் தான். திமிழ பாருங்க எப்படி பாருங்க. பயங்கரமான திமிழ், நல்ல சூப்பரான. இந்த வாழை பொறுத்து அது ஒரிஜினலா கிராஸா நம்ம சொல்ல முடியாது. வால் காங்கயத்துல பொட்டி வாழை வரும்னு சொல்லுவாங்க பாருங்க. வால் எவ்வளவு பொட்டிஸா இருக்கு பாருங்க. சரிங்களா, செம்ம காலை. இந்த காலை வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் எப்படியும் 1,00,000 ரூபாய்கிட்ட வாங்கியிருப்பாங்க மேக்சிமம். அருமையா வளர்த்துருக்கேன் ஜம்முன்னு. எத்தனை மாசம் கண்ணுட்ல இருந்து வாங்குனீங்க? 6 மாசம் கண்ணுட்ல இருந்து வாங்குனீங்க. உங்க மாட்டுல எவ்வளவுதான் இல்ல சந்தையில வாங்கினீங்களா? எங்க வாங்குனீங்க? பட்டியா? சோழநாத்து மட்டும் தான் கொடுத்தீங்களோ? வேற என்னெல்லாம் கொடுத்தீங்க? பில்லு தட்டை வேற? தவிடு. எவ்வளவு, எத்தனை வருஷமா கரெக்டா வளர்த்தீங்கயா? கரெக்டா 3 வருஷம் வளர்த்துருக்கீங்க. 3 வருஷம் காலத்தான் இவ்வளவு பெரிய காலையா வந்திருக்கு. ஆனா எப்படி இதை சமாளிச்சியா? முட்டை வைக்கலாம் ஒண்ணு செய்யாதா? பச்சை பிள்ளையோட ஒண்ணுமே. ரொம்ப சாதுவான காலம் தான் உங்களுக்குண்ணே. அமர்ந்த காலை. வீட்டுல எத்தனை காலம் வச்சிருக்கீங்க? 6 காலை எல்லாம் கொடுத்தாச்சு. எப்படியா எப்போதும் அப்படி வளர்ப்பீங்களா காலை? எப்போதும் வளர்ப்பீங்களோ? உங்க வயசு எதுல இருந்து வரீங்க? வணக்கம். தென்காசில இருந்து வரீங்க. இந்த காலை பயங்கரமா இருக்குன்னா, காலை ஒரு இடத்துல எலும்பு பார்க்க முடியாது. செம்ம காலை. இந்த காலை பத்தி சொல்லுங்க. பல்லு எப்படி என்னையாதுங்கயா? பல்லு 4 பல்லு. அப்படிதானே? நல்ல ஹச்சப்ல நல்ல பிரீடான காலை. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? 1,20,000 ரூபாய் சொன்ன விலை எவ்வளவு? 1,40 சொன்னாங்க, 1,30 சொன்னாங்க, 1,20. 1,20 வாங்கிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் காலை எவ்வளவு கேட்டீங்க? 1,10 கேட்டோம். அவங்க தரல. சரி, 1,20 வாங்கி 1,20 வாங்கிட்டு போறீங்க. இவ்வளவு பெரிய காலை. எப்போதுமே வருஷம் இப்படிதான் காலை வாங்குவீங்களா? போன வருஷமும் நல்ல சிறப்பா தான் வாங்கினோம். சரிங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் பெருசுதான். பெரிய காலை தான் வாங்கிருக்கீங்க. எத்தனை காலை பாத்துருப்பீங்க சந்தையில? ஒரு 10 பார்த்தாச்சு. பார்த்ததுல இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த காலை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அப்படிதானே? பிடிச்சிருக்கு. இந்த காலை பிடிக்க காரணம் என்னங்கயா? நல்லா பார்க்க அழகா இருக்கு. வீட்டுல கேட்டாலும் ஜம்முன்னு இருக்கணும். ஆமா. எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா காலை வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களோ? சரி. இந்த காலை எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது நம்ம சகல வாங்கிருக்காரு. ஓ, சரி. இது எவ்வளவு? சந்தையில ஒரு டாப்பான காலை பயங்கரமா இருக்கு. காலை பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 4 பல்லு தான். இது பண்ணையில இருந்த காலையா இல்ல வீட்டுல இருந்த காலையா? வீட்டுல இருந்த காலை தான். ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க. அப்படிதானே? நீங்க எந்த வியாபாரினே? சங்கரங்கோவில் வியாபாரி. அப்படிதானே? எத்தனை காலை கொண்டு வந்தீங்க சந்தைக்கு? 6 காலை கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த ஒரு காலை தான் நிக்கும். அப்படிதானே? சரி, ஓகே. உங்க நம்பர் சொல்லுங்க பாப்பா. கான்டாக்ட் நம்பர் 9750 42 34 37.
காளான மட்டும் வாங்கிக்கலாம் பக்ரீத் காலை. சரி ஓகே. ஜெர்சி காலை இருக்கா அப்படி? சரிச்சு காலை தான் எல்லாம் நாட்டு காலை இருக்கா? எல்லா காலையும் இருக்கு வாங்க. எல்லா காலை எந்த காலம் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஜம்முன்னு சூப்பர். கிரு கிராஸ் ஆன காலை அப்படிதானே? ஒரிஜினல் தான். ஒரிஜினலா? பல்லு எப்படி என்னையாது? 2 பல்லு தான். 2 பல்லு தான். எவ்வளவு காலம் சொல்லுங்க? 1 ரூபா சொல்லுங்க. 1 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு கேள்வி இருக்கு? 85 கேட்டாச்சு. 85 வரை கேட்டாச்சு. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 90 விட. 90 அதுக்கு விட முடியாது அப்படிதானே? அதுக்கு விட மாட்டேன். எந்த ஏரியா காலை? நம்ம இப்ப களக்காடு பக்கம். களக்காடு பக்கம் உள்ள காலை இருந்தது. திமிழ்னா ஜம்முன்னு இருக்கு. இந்த ஒரு காலை தான் கொண்டு வந்திருக்கீங்களா? 2 ஒண்ணு வித்தாச்சு. ஒண்ணு கொடுத்தாச்சுனா? இந்த ஒரு காலம் நிக்கு. ஆமா அது காங்கியம் வித்தாச்சுடா. காங்கியம் கொடுத்தாச்சா? குணம்ல அப்படி ரெண்டு கயிறு போட்டிருக்கீங்க. குணம் எப்படி இருக்கும்? குணம் எப்படி 2 கயிறு போட்டிருக்கீங்க? இதாடா கைத்த எப்படி? ஒண்ணு பிரச்சனை இல்ல. சாதுவாதான் இருக்குமா? அப்புறம் என்ன? உங்க கைட்டு இருக்கு போல காலை. கையில கொண்டு போல எங்க தெரியாது. சரி ஓகே ஓகே ஓகே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஜம்முன்னு ஒரு சூப்பர் காலை நல்ல ஜெர்சில காலை வாங்கிட்டு போறீங்க. காலை பத்தி சொல்லுங்க. சரியான காலை. நீங்க பல்லு எப்படி? நம்ம பல்லு எல்லாம் ஓகே. பல்லு கரெக்டா இருக்கு. பல்லு கரெக்டா இருக்கு. சரி எவ்வளவு விலை சொன்னாவ? நம்பால வாங்கிட்டு வந்த 1.10 சொன்னாங்க. 1.10 சொன்னாவ. ஃபர்ஸ்ட் காலை எவ்வளவு கேட்டிய? நான் கேட்ட 80 ஓ 80 கேட்டிய. ஃபர்ஸ்ட் காலை 80 கேட்டிய. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 90 முடிச்சிருக்கீங்க. வரம்பு எப்படி காலை வாங்க நினைச்சு வந்தீங்க? இது அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வாங்கணும். இதே மாதிரி பெரிய காலை வாங்கணும். வருஷம் இப்படி காலை தான் வாங்கிலோ எப்போதுமே. எந்த ஊர்ல இருந்து வாரியே? நம்பாளி. எங்க? கலிகால இருந்து உள்ள போறோம். கலிகால கேரளா பக்கத்துல இருந்து வாரியே? அவ்வளவு இங்க தான் வந்து வாங்கிலோ? கேரளா இல்ல தமிழ்நாடு தான். கேரளா பார்டர். சரி அங்க இருந்து எப்போ இங்க தான் வந்து வாங்கில காலை? இங்க தான் வாங்கி. இல்ல கிடைக்கிறது வாங்குவோம். கிடைக்கிறது வாங்கி. எத்தனை காலை பாத்துட்டு சந்தையில? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 18 காலம். காங்க ஒரிஜினல் சூப்பர் காலமா. காலை விட்டு போதில்ல பயங்கரமா இருக்கு. 2 கயிறு போட்டிருக்காங்க. பக்கத்துல போடுறது காலை. அவ்வளவு ஹைட். சரியான காலை. நல்ல ஹைட்டு. நல்ல வெயிட்டான காலை. திமில்லாம் பாருங்க எப்படி பாருங்க. பயங்கர தோரணையான காலை. இதுல 3 காலை. நம்ம தெரிஞ்ச வியாபாரி தான் கொண்டு வந்திருக்காரு. நம்ம சங்கரங்கோல் வியாபாரி தான் காலை விட்டுருக்கு போறாங்க. இது வந்து ஜெர்சி காலை. ஜெர்சி கிராஸான காலை. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹச்சப்ல நல்ல தோரணையான காலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய காலை பாருங்க. எல்லாமே ஹச்சப்ல கிராஸான காலை தான். செம்ம காலைங்க. எல்லாமே சூப்பர் காலை தான் சொல்றாங்க. ஆனா எல்லாமே 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான் சொல்றாங்க. அது கம்மியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 1 லட்ச ரூபா. எல்லா காலமும் 1 லட்ச ரூபா சராசரி சொல்றாங்க. செம்ம காலை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜம்மு இருக்கு பாருங்க காலை. நல்ல சூப்பரான காலை. மொத்தம் 3 காலை தானே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு திமிழ். எல்லாமே இது நாட்டு காலை தான். 3மே நாட்டு காலை தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே காங்கயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் காங்கயம் கிராஸ். 2 காலை சரியான ஹைட்டு சரியான வெயிட்டான காலை தான் இருக்கு. இந்த அண்ணன் பாத்தீங்கன்னா என்னால பேச முடியாது தம்பி ஏன்னா வீடியோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. இது பிரேஸ்னா கேட்டா அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்ல ஜெர்சி புள்ள அருமையான காலை பாருங்க எப்படி பாருங்க. முது ஒரு போல நேரா இருக்கா. அந்த சைடு நிற்கிறது பாத்தீங்கன்னா கிரு. சரிங்களா? கிரு வந்து இது பியூர் கிடையாது. கிராஸ் தான் மாதிரி தெரியுதான். எனக்கு கிராஸ் மாதிரி தான் தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான காலை. நல்ல ஹெவி சைஸான காலை தான். எல்லாமே ஆவரேஜா 1க்கு மேலதான் சொல்லுவாங்க. அது கம்மியால சொல்ல மாட்டாங்க. எப்படி 1 ரூபா சொல்லுவாங்க. நம்ம அனுசரிச்சு நமக்கு என்ன கரெக்டான பிரைஸ் எவ்வளவு வருமோ அதுக்கு தக்க நம்ம வாங்கிட வேண்டியதான். இங்க பாருங்க இந்த காலையும் பாருங்க. நல்ல சூப்பரான காலை தான். நம்ம ஒரு சங்கரங்கோயில் வியாபாரி கொண்டு வந்திருக்காரு. இது ஃபுல்லாவே கச்சப்பாலை தான். எல்லாமே கச்சப்பாலை தான் கொண்டு வந்திருக்காரு. ஃபுல்லாவே கச்சப்பாலை தான். சூப்பர் ஹச்ச கிராஸான மாடு வாங்கிருக்கீங்க. கண்ணு மாடுங்களா கைப்பால் மாடுங்கண்ணா? கைப்பால் மாடு தான். மாடு எத்தனை ஆயிரத்து மாடா இருக்குண்ணே? மாடு 2000 மாடு 2000 மாடு. கறவை எவ்வளவு சொல்லிருக்காங்க? கறவை 9 லிட்டர் பால். 9 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க. உங்க கணிப்பு எவ்வளவு இருக்கும்? நம்ம இப்போ 4 நாள் இருக்கும்ண்ணே. 4 நாள் இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? இவங்க 35 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சு? எவ்வளவு ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டிய? 30 ரூபாய் கேட்டிருக்கேன். 30 ரூபாய் கேட்டிய. எவ்வளவு முடிச்சிக்கண்ணே ஃபைனலா? 29 ரூபாய்ண்ணே. 29. எந்த ஊர் போறேன்? இங்க இட்டிடி ஆலங்குளம். ஆலங்குளத்துக்கு போகுது அப்படிதானே? சரி வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எத்தனை மாடு நீ கொண்டு வந்தீங்க? என்ன அது ஒரு 7 8 5. நீங்க எத்தனை மாடு நிக்கு இப்போ? 4 நிக்கி 4 மாடு நிக்கு. ஃபர்ஸ்ட் மாடு போய் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாடு இளந்தோல தான். இளந்தோல கறவை வரும். இளந்தோல மாடு தான். எல்லாம் இளந்தோல தான். கறவை 9 லிட்டர் கீழ இருக்க 9 லிட்டர் மேல தான். 9 லிட்டர் மேல தான் வரும். 4 மாடு பின்னால ஒரு மாடு நிக்கி கண்ணு அதுல கிடக்கு. கண்ணு இதோட கண்ணா. ஓகே இது எவ்வளவு கறவை வரும்? 9 லிட்டர் மேல தான் இருக்கு. கீழ இருக்காது. 9 லிட்டர் மேல வர கீழ இருக்காது. இந்த மாடு கருப்பு எல்லாமே அதான். 3 மாடுமே அதான். 3 மாடும் 9 லிட்டர் மேல தான் வரும். மேல தான் இருக்கும். ஆவரேஜ் என்ன விலை சொல்லுதீங்க? ஆவரேஜா 43 ரூபாய் சொல்லுது. 43. ஆமா. அது குறைஞ்ச முன்ன வரும் அப்படிதானே? அது குறைச்சி கொடுத்துக்கலாம். எந்த காலை நல்ல அருமையான காலை. 2 பல்லு தான்.
70,000 வாங்கிட்டு போறாங்களா, 80,000 சொல்லியிருக்காங்க. 70,000 கரெக்ட் வாங்கிட்டு போறாங்க. இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோவில் தான் போகுது. சமக்காலை, நல்ல ஒரு எலும்பு கூட நம்ம பார்க்க முடியாது, அந்த அளவு ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க. சூப்பரான காலை, செப் காலை. இது 2 பல்லு தான். எப்படி இருக்கு பாருங்க காலை. இந்த காலை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை காலைக்கு சூப்பரா இருக்கும். பிரீடுக்கு வந்து நீங்க வாங்கின ஆசைப்பட்டீங்க. நிறைய நண்பர்கள் வந்து மாடு சன பிடிக்க மாட்டேங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்றாங்க. ஏன்னா ஒரு பண்ணையில வந்து 10 மாடு இல்லை 20 மாடு வச்சிருக்கீங்கன்னா இந்த ஹெச்எப் காலை இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாவே சன பிடிக்கல எந்த பிரச்சனை இருக்காது. வருஷத்துக்கு ஒரு கண்ணு நம்ம சூப்பரா நம்மளால எடுக்க முடியும். சரிங்களா, நல்ல பிரீடான காலை. காலையை பாருங்க எப்படி பாருங்க, முரட்டு காலை. ஹெச்எப்ல நல்ல ஒரிஜினல் சூப்பர். 2 ஹெச்எப் கிராஸான மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே? இந்த மாடை போய் சொல்லுங்க. இது கைப்பால் மாடா? கைப்பால் மாடு. கண்ணு இல்ல. கரை எவ்வளவு சொல்லிருக்காங்கய்யா? 10 சொல்லிருக்காங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க மாடு? 60 ரூபாயா? ஒரு மாடு 30 ரூபாய் உங்களுக்கு அப்படிதானே? இது 30 ரூபா. அந்த மாடு எப்படி சனையா? எப்படி பால் மாடு? அது கை கறவை மாடு தானா? அது எவ்வளவு பால் சொல்லிருக்காங்க? 10 சொல்லி எல்லாமே 5 லிட்டர் பால் சொல்லிருக்காங்க அப்படிதானே? சரி, ஓகே. எந்த ஊர்ல வாரீங்க? அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க கண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டா கண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா காளை கண்ணு கிடையாது, கிடாரி கண்ணு. ஓசூர், கிருஷ்ணகிரி அந்த ஏரியா, கர்நாடகா சைடு உள்ளதுதான் அந்த நம்ம ஒட்டா மாடு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த அண்ணன் கொண்டு வந்திருக்காப்புல. விலை எவ்வளவு சொல்றாங்க பாத்தீங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம அதில் அருமையா சூப்பரான ஒரு ஒட்டா கண்ணு. பார்க்க எவ்வளவு தோரணையா இருக்கு பாருங்க. நல்ல சூப்பர் பால் நிறமானது. சரிங்களா, வந்து அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. நாட்டு மாடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படி மாடு நம்ம வாங்கி வளர்க்கலாம். அது இது பல்லே இது வாங்கிட்டு போனால் 10 வருஷம். நாட்டு மாடெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் அது பாடலாம் சாதாரணமாக நம்ம வச்சுக்கிடலாம்.